வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு. அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல அதுதான் எனக்கும் புரியல. கூட்டணி தொகுதி அந்த பங்கீடு எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர் இதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோ மெட்டல். ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டரா பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. திமுகவை பற்றி தெரியாது. திமுக வரலாறு தெரியாது. எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? இதுல இருந்து எப்படா தெரியுத நீங்க? மீண்டும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே குற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஆதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின், நான் அவரை கேட்கிறேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்து எப்படி கையெழுத்து போட்டீர்கள்? இந்த மீத்தேன் திட்டத்தை பற்றி தெரியாதா? You are unfit, totally unfit. நீங்கள் எதற்கும் தகுதி இல்லாத லாயக்கில்லாத மனிதர். யூ டிராப்ட் திஸ் டா. மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். காலை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறதே, எங்களை விட்டு போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள் என்று இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் சுயமரியாதை என்பது சிறிதும் இன்றி கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கலையே என கூச்சமின்றி சிரித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அது என்கிட்ட விட்டுருங்க. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. இது அது இல்ல. அதே டெய்லர், அதே வாடகை, ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மாப்பிள்ள அவர்தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. Is your fitness video? This is a video of you doing exercise. So how we did not know this side. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட படத்தை போட்டு கோலாகலமா திறந்து வச்ச விலையில்லா தானியங்கி குடிநீர் திட்டத்தோட அவல நிலை சமூக ஊடகங்கள்ல வைரலாகி இருக்கு. 100% தூய்மையான குடிநீர்னு எழுதி வச்சிருக்கிற இடத்துல பார்க்கவே சகிக்காத அளவு சுகாதாரக்கேடும் குப்பைகளும் இருக்கு. இந்த இடத்துல வந்து மக்கள் தண்ணி குடிப்பாங்களான்னு கேள்வி ஒரு பக்கம். அப்படியே வந்தாலும் அங்க பட்டனை அழுத்தினா வெறும் காத்துதாங்க வரும். என்னடா இது? உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? ஒருவேளை உஷா ஃபேன் கம்பெனிக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் ஏதாவது பிசினஸ் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அதிமுக அடிமை கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி, 2 பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை தற்கூரி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை, மன்னிச்சிடலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினால் தப்பா போய். ஆமாம், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான். யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். திமுகவால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வளர்ச்சி என்ன? ஆப்ஷன் ஏ கல்வியில் வளர்ச்சி,
ஆப்ஷன் பி மாநில வளர்ச்சி, ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சி, ஆப்ஷன் டி தலைவர் தலைமுடியில் வளர்ச்சி. சொல்லுங்க, நீங்க ஒரு ஓப்பைனா இதுக்கு சரியான பதில சொல்லுவீங்க. रुको जरा सबर करो மேடம் ஆப்ஷன் டி தலைவர் தலைமுடியில் வளர்ச்சி. லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. நீங்க பார்த்தது இல்லையா? என்னப்பா சொல்ற? ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின், ஆட்சிக்கு முன்ன எங்க தலைவர் எப்படி இருந்தாரு, ஆமா இப்ப எப்படி இருக்காரு? பிரகாசமா இருக்காருப்பா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இங்க இவ்வளவு பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜல்லியில பாருங்க, திமுக மாணவர்கள் ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு திமுக மாணவரணி டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மட்டையாயிருக்கார். திமுகவினுடைய சாதனை என்ன என்று கேட்டால் இதுதான் திமுகவினுடைய சாதனை. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க. மன நிம்மதிக்காக கையில் கம்புடன் வாக்கிங் சென்ற ஸ்டாலின் இப்போதெல்லாம் கால்குலேட்டரும் கையுமாக தான் வலம் வருகிறாராம். ஸ்டாலின் கால்குலேட்டரோடு வலம் வர காரணம் கூட்டணி கட்சிகள் என்கிறார்கள் அறிவாலய வாசிகள். No doubt. காங்கிரஸ் 43 சீட்டு கேட்கிறது, விசிக 10 சீட்டு கேட்கிறது. மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கும் மதிமுக கூட 11 சீட்டு கேட்கிறதாம். அதை விட கொடுமை என்னவென்றால் 10க்கு 10 ரூமில் செயற்குழு கூட்டம் நடத்தும் கமலஹாசன் 15 சீட்டு கேட்கிறாராம். அத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இவர்களை எல்லாம் தவிர்த்து ஈஸ்வரன், வேல்முருகன், காமெடி நடிகர் கருணாசி என ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த சீட்டை எல்லாம் கூட்டி ஸ்டாலின் சார் கணக்கு போட்டா எப்படி போடுவார்னு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. ஆக 86, 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 97 தான் சொல்றேன். எது எப்படியோ இப்படி கூட்டணி லட்சணம் சந்தி சிரித்த பிறகு ஆட்சியும் பல்லிழிக்கும் நிலையில் மக்கள் எப்படி இவர்களுக்கு வாக்களிப்பார்கள்? கருணாநிதி எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாமல் படுதோல்வி அடைந்தாரோ அதே நிலைதான் அலங்கோல ஆட்சி நடத்திய அவரது மகனுக்கும் ஏற்பட போகிறது. ஒருத்தரை நம்பி நடு தெருவு வந்துட்டேன் மேடம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் மேடம். கார் ஓட்டுற வேலையினாலும் பரவாயில்ல மேடம், காக்கா ஓட்டுற வேலையாவது கொடுங்க மேடம். இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா?